ஏராளமான தமிழ் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை பார்த்தோம். அடுத்ததாக இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வந்த பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். இந்த சொகுசு பங்களாக்கள், அதாவது இந்த சொகுசு பங்களாக்களில் தான் இருந்திருக்கிறாங்க இந்த அமைச்சர்மார்கள்லாம். எங்களுடைய வரி பணத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு வரி கட்டணும், இவங்க சொகுசு பங்களாவில் இருந்திருக்கிறாங்க. மெத்திய எமத்தி பங்களா வஹா தெனு ராஜ்ய பரிபாலனையின் லியும் யவாய், அதாவது இதுவரை அமைச்சர்கள் பாவித்த சொகுசு பங்களாக்களை உடனடியாக திருப்பி தாருங்கள். சரி, பலத்சபா வாகனே அப்புவாட்ட இடப்பு மந்திரி லக்ஷ 53ක வந்தி கெவாய், மாகாண சபை வாகனத்தை இடித்தார் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் மந்திரிக்கு 53 லட்சம் நட்டம், அதாவது தண்டப்பணம் கட்ட வேண்டும். சரி, அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையை பார்க்கலாம். அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, கப்ரால் ඇතුළු පාකට එරෙහිව බැඳුම්කර கிரீக்க බැඳුම්කර நடுව அக்டோபர் 10 வெனிதா கெந்தவாய். முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிராகவும் 5 பேருக்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது வழக்கு. அதே போன்று பசுகிய ரஜய பாவிதாக்கல சுப்போபபோகி வாகன அத்தியாவசிய சேவாவலட்ட ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அந்த வாகனங்களை அத்தியாவசிய சேவைக்காக வழங்குங்கள் என்று. அதே போன்று அந்த பிரித்தானிய பிரஜை குஷ் போதைப் பொருளுடன் கைது தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். ரஜே சியலு வாகன ගැන விமர்சனය, அதாவது சகல வாகனங்கள் தொடர்பாகவும் உடனடியாக விசாரணைகள் நடைபெறுகிறது. வாகன வெந்தேசிகர ரஜே நிலதாரின்ட்ட 3 wheel தென், அதாவது வாகனங்களை ஏலத்தில் விற்று அரசு அதிகாரிகளுக்கு முச்சக்கர வண்டியை கொடுங்கள் என்று தயாசிரி ஜெயசேகர கூறியிருக்கிறார். அதே போன்று ஆசியானு சங்வர்தன பேங்குவே மா புட்டுவட்ட ரணில்கே நமக், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியின் பெயரும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக திவேன பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கொழும்பின் யாப்பனையின் அடுவை கம்பாட்ட கழுத்தரட்ட வெடிவை, அதாவது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற ஆசனங்களில் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டு கம்பஹாவுக்கும் களுத்துறைக்கும் ஒரு ஆசனங்கள் அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம். தினமின பத்திரிகையின் தலைப்புச் செய்தி, இட்டப்பு எமத்தி பந்துல ඇතුළු පිරිසකට එරෙහිව நடு, முன்னாள் அமைச்சர் பந்துல உள்ளிட்ட சிலருக்கு எதிராக வழக்கு. மகநெகும திட்டத்தின் நிர்மாணத்துறை நிறுவனத்திற்கு 15 கோடி செலுத்துவது நிறுத்தம், உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு. அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மாச்சந்தேதி தெமல முஸ்லிம் பக்ஷ எக்கட்ட தரங்க கிரீமட்ட சூதானம், பொது தேர்தலில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றாக இணைந்து போட்டியிட முடிவு செய்திருக்கின்றது அல்லது எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், அதே போன்று 25,000 ரூபாய் உரமானியம் தொடர்பான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார் நம் நாடு நிகழ்ச்சிக்கு. எனவே மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரேம் ஆனந்த். வணக்கம் நேயர்களே.